الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم وقال نبينا صلى الله عليه وسلم إن الله يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل أو كما قال عليه الصلاة والسلام. மண்ணையும் விண்ணையும் படைத்து மண்ணிலே பல கோடி ஜீவராசிகள் விண்ணிலே விண்மீன்களை படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் வல்ல நாளின் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரியன் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாருக்கு அருட்கொடையாக ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக வனித்த ஹபீபே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சுன்னத்துகளை பின்பற்ற உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. பொழுதுமிக்க ஜும்மாவை கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டிய இல்லங்கள் அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பமான இல்லத்தில் இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ்வுடைய தூதர் ஹபீபே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது வாழ்வில் எவைகளை எடுத்து நடக்கும் படி கூறியிருக்கிறார்களோ அவைகளை எடுத்தும், எவைகளை வேண்டாம் விலகிக்கோங்க தவிந்து கொண்டு விலக்கி இருக்கிறார்களோ அவைகளை விட்டு விலகி தவிந்து நடக்கும் படி முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விழிப்போட கேளுங்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை, மீண்டும் ஒரு ரமதானை எமது வாழ்வில் எமக்கு நசீபாக்கி இருக்கிறான். இந்த ரமதானை யாருக்கெல்லாம் அடையக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சோ எல்லாரும் பாக்கியசாலிகள், எல்லாரும் அல்லாட முஹப்பத் அடைஞ்சவங்க. அல்லாட அன்பு இல்லைண்டா, அல்லாட இரக்கம் இல்லைண்டா, அல்லாட பாசம் இல்லைண்டா ரமதான் அடையக்கூடிய பாக்கியங்களை கிடைச்சிருக்காது. சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் பள்ளியோடு இணைஞ்சு கொள்றதுக்கு. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் தந்திருக்கிறான் தொழுகையோட ஒரு தொழுகையாளியாக மாறுவதற்கு. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் நல்லவராக திருந்தி வாழ்வதற்கு. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்திருக்கிறான் எமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் இல்லாமக்கிக் கொள்வதற்கு. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்திருக்கிறான். அல்லாஹ் உண்மையான தௌபா செஞ்சு அல்லாஹ்க்கு முன்னால் அல்லாட பொருத்தத்தை அடைஞ்ச ஒரு அடியானாக துனியால வாழ்வதற்கு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் மக்பரால் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூஹ்கள்கிட்ட போயிட்டு கேட்க முடியும் என்றிருந்தால் கேட்டால், சொல்ல முடியும் என்றால் அவருக்கு சொல்ல முடியும் என்றால் சொல்லுவார்கள். கேட்டா ஒரு பெரிய ஒரு பணக்காரிடம் துன்யாக்கு மீண்டும் நீங்க அனுப்பப்பட்டால் உங்களோட ஆசை மறுபடியும் பணக்காரராதுக்கா. துன்யால ஏழையாக இந்த ஒருவரிடம் கேட்கப்பட்டால் நீங்க என்ன ஆசைப்படுவாரா? பணக்காரராக சொல்லி. துன்யால ஒரு மிஸ்கீனாக இருந்தவர், துன்யால ஒரு கஷ்டவாளியாக இருந்தவர் மீண்டும் அனுப்பப்பட்டால் துன்யாவுக்கு, கண்ணியமான சகோதரர்களை, கேட்கப்பட்டு சென்ற மக்பரால் இருக்கக்கூடிய ரூஹ்களிடம் அவர்களுக்கு சொல்ல முடியும் என்றிருந்தால் சொல்லுவார்கள். என்ன தெரியுமா? உங்களுக்கு இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சிக்கிற சுஜூத் செய்வதற்கு, அந்த ஒரு சுஜூத் செய்யக்கூடிய எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அது பெரிய பாக்கியம். நீங்க செய்யக்கூடிய ஒரு ருக்கு. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒரு ஜனாஸை அடக்கி விட்டு சொன்னாங்க, ஒரு ஜனாஸை அடக்கி விட்டு கேட்டாங்க, பக்கத்திலோட கேட்டாங்க, இந்த ஜனாஸா இப்ப துனியாக்கு அனுப்பப்பட்டால் என்னத்தை விரும்பும்? பணக்காரராகிறதுக்கா, கஷ்டம் இல்லாமல் வாழ்வதற்கு, இல்லை பெரிய ஒரு அந்தஸ்தில் படித்தவராக? துனியாக்கு அனுப்பப்பட்டால்
அந்த ஜனாசா ஆசைப்படும், நீங்கள் தொழக்கூடிய ஒரு தொழுவதற்கு, நாங்கள் செய்யக்கூடிய ஒரு ருக்கு செய்வதற்கு, நாங்கள் ஓதக்கூடிய ஒரு ஓதுவதற்கு, நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சதக்காவை செய்வதற்கு சந்தர்ப்பத்தை தேடி ஆசைப்படும். ஆனால் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட மாட்டுச்சு. ஹயாத்தோடு இருக்கக்கூடிய எங்களுக்கு சுஜூத் செய்ய சந்தர்ப்பம் இருக்குது, ருக்கு செய்ய சந்தர்ப்பம் இருக்குது, குர்ஆனோட சந்தர்ப்பம் இருக்குது, பள்ளியோட இணைய சந்தர்ப்பம் இருக்குது, தொலை சந்தர்ப்பம் இருக்குது, நல்லவர்களா வாழ சந்தர்ப்பம் இருக்குது, நல்ல பழக்க வழக்கங்களை உலகத்தில் அன்பாக மக்களோட வாழ்வதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, மௌத்தாகினவங்க சந்தர்ப்பம் கிடைக்காது. நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கொள்வோம் சகோதரர்களே. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் அடைஞ்சிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் உண்மையான தௌபாவை அடையணும் சகோதரர்களே. நாங்கள் துன்யாவில் மக்களுக்கு மத்தியில் கண்ணியமாக ஒரு மஹல்லால பார்த்தா, நண்பர்களுக்கு மத்தியில் பார்த்தா, குடும்பத்தில் மத்தியில் பார்த்தா அவர் ஒரு சிறப்பானவர், ஒரு கண்ணியமானவர், ஒரு அந்தஸ்தில் உசந்தவர். ஆனால் அல்லாஹ்வோட பார்வையில் எல்லா பாவத்தையும் செஞ்ச ஒரு பாவியாக இருப்பார் சில சந்தர்ப்பங்களில். கண்ணியமான சகோதரர்களே, மக்களுக்கு முன்னால தைஃபாக, பலகீனமாக, ஒரு ஏழ்மையாக ஏதோ ஒரு அமைப்பில் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, என்ன படைச்ச ரப்பு அல்லாஹ், இந்த உயிரை தந்த அல்லாஹ், இந்த உடலை தந்த அல்லாஹ், ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ், ஆஃபியத்தை தந்த அல்லாஹ், அனைத்தையும் தந்த அல்லாஹ், துன்யால அனைத்து நியமத்துகளை தந்த அல்லாஹ், பார்வையை தந்த அல்லாஹ், சேவிப்புள்ள தந்த அல்லாஹ், எல்லாத்தையும் தந்த இந்த ரப்புல் ஆலமீனுக்கு மத்தியில பாவத்தை சுமந்த பாவியாக அசிங்கமாக தென்படுவதை விட துன்யால நாங்கள் கண்ணியமான சகோதரர்களே, மக்களுக்கு மத்தியில் சிம்பிளாக இறங்கினால் பரவாயில்ல, படைச்சவனுக்கு முன்னால் நாங்கள் கண்ணியமாக தென்படணும் சகோதரர்களே. கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட பாவங்களுக்கு தௌபா செய்ய நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ் நீங்க தௌபா செய்து விரும்பி கொண்டிருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியானே, ஏ பாவியே, யா ஃபாசிக், யா முஜ்ரிம், யா வாலிம், அநியாயக்காரன் அல்லாஹ் கூப்பிடல, பாவம் செஞ்சிருக்கிறான். இவனை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், அடியான், என்னுடைய அடியானே. நான் கூப்பிடுவேன் ஏண்ட மவனே, ஏண்ட செல்லமே கூப்பிடுவேன். அது மாதிரி அல்லாஹ் என்னுடைய அடியாரே, வரம்பு மீறி பாவம் செஞ்சிட்டீங்க. அல்லாஹ் சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நீங்க தௌபா செய்யுங்க. நீங்க அல்லாஹ்வோட ரஹ்மத்தை விட்டும், அல்லாஹ்வோட அன்பை விட்டும் நிராசை அடைஞ்சிடுவானம். நாங்கள் நினைப்போம், இவ்வளோ பாவங்களை பார்த்துக்கிறேன், இவ்வளோ பாவத்தை செஞ்சிருக்கிறேன், இவ்வளோ பாவத்தை பேசியிருக்கிறேன், இவ்வளோ பாவத்துக்கு நான் துணை போயிட்டு இருக்கிறேன், வரச்சரப்பு என்னை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வோட அன்பை விட்டும், அல்லாஹ்வோட இரக்கத்தை விட்டும், பாசத்தை விட்டும் நிராசை அடைஞ்சிடுவானம் சகோதரர்களே. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். ஒரு சில பாவத்தை விட்டுட்டு ஒரு சில பாவத்தை அல்லாஹ் மன்னிக்காம இருக்கிறது இல்ல, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். கண்ணியமான சகோதரர்களே, இப்லீஸ் ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட சேலஞ்ச் பண்றான், யா ரப், யா ரப் வ இஸ்ஸதிக வ ஜலாலிக் وعزتك وجلالك لا أبره أغوي عبادك ما دامت أرواحهم في أجسادهم. யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, உன்னுடைய ஜலாலியத்தின் மீது சத்தியமாக, உன்னுடைய அடியார்களுடைய உடம்பில் இருந்து உயிர் பறிக்கப்படும் வரைக்கும் அவர்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன், வழி தவற செஞ்சு கொண்டே இருப்பேன், பாவத்தில் ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் அன்பானவன். அல்லாஹ் சொல்கிறான், வ இஸ்ஸதி வ ஜலாலி, என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய ஜலாலியத்தின் மீது சத்தியமாக, லா அஸாலு அஃபிர் லஹும் மஸ்தக்ஃபருனி. என்னுடைய அடியான், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு யா அல்லாஹ், நான் பாவம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், நான் பாவத்தை பார்த்துட்டேன் யா அல்லாஹ், நான் பாவத்தை பிடிச்சிட்டேன் யா அல்லாஹ், நான் பாவம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிடு யா அல்லாஹ். என்னுடைய அடியான் இஸ்திக்ஃபார் செய்யும் காலமெல்லாம் என்னுடைய அடியாரை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ், இன்னல்லாஹ யுத்னில் முஃமின், இன்னல்லாஹ யுத்னில் முஃமின், அல்லாஹ் ஒரு முஃமினை பக்கத்தில் அழைப்பான். சொல்லுவான், அதாரிஃபு ஸம்ப கதா வ கதா, உன்னுடைய இந்த பாவங்களுக்கு யாஃபம் மிக்கிதா, அதாரிஃபு ஸம்ப கதா வ கதா, உன்னுடைய இந்த தப்புகளுக்கு யாஃபம் மிக்கிதா, ஹத்தா இதா கர்ரஹு அன்னஹு ஹலக.
நினைப்பான், நான் நாசமாகிட்டேன். என் ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ் சொல்றான், என் ஒவ்வொரு ரகசியத்தையும் அல்லாஹ் சொல்றானே. அல்லாஹ் சொல்லுவான், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, துன்யால ஓட பாவத்தை ஓட பிள்ளைக்கு முன்னால, மனைவிக்கு முன்னால, மக்களுக்கு முன்னால, மஹல்லாவாசிகளுக்கு முன்னால, நண்பர்களுக்கு முன்னால மறைச்சேன். வான அஃபிருஹா லக்கல் யௌம், இன்றைய நாள் நான் அந்த பாவத்தை மன்னிச்சிட்டேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மன்னிக்கிறான் சகோதரர்களே. அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் பாசமானவன். ஒரு சாலிஹீன்கள் ஒரு இமாம் சொல்றாரு, ஒரு இமாம் சொல்றாரு, உங்க அல்லாஹ் கிட்ட பண்றாடுங்க, அல்லாட்ட கெஞ்சுங்க, அல்லாட்ட அழுங்க. ஒரு வாப்பா ஒரு உம்மை கிட்ட ஒரு புள்ள ஏதாவது ஒன்று வாங்கி கேட்குது, உம்மை வாப்பா வாங்கி கொடுக்கறல்ல, அந்த பிள்ளை கெஞ்சும், கதரும், அழுவும், சத்தத்தை கூட்டும். அந்த உம்மா அப்பா மனசுல தாங்கிலாம, இறக்கம் தாங்கிலாம, அந்த புள்ள அழுறதை பார்க்கலாம அதை வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் படைச்ச ரப்புல் ஆலமீன், நாங்கள் சில விஷயங்களை கேட்டிப்போம், நாங்கள் சில சந்தர்ப்பங்கள் சில விஷயங்களை கேட்டு, யாரா கஷ்டத்தை நீக்கிறியா அல்லா, கஷ்டம் நீங்கிக்காது. கடன் நீக்கிறியா அல்லா, கடன் நீங்கிக்காது. இந்த ரமதான்லயாவது எனக்கு ஆரோக்கியத்தை தந்துறியா அல்லா, கிடைச்சிக்காது. ஆனால் அவர் சொல்றாரு, உம்மை வாப்ப கிட்ட கேட்டு உம்மை வாப்பவே புள்ளிட அந்த இறக்க தாங்கிடாம, அந்த அழுவ தாங்கிட வாங்கி கொடுக்கிறதாக இருந்தால், உம்மை வாப்ப விட 70 அல்ல 7 கோடி அல்ல எத்தனை கோடி மடங்குகள் தாண்டினாலும் அல்லாஹ்வுடைய இறக்கத்தை மிஞ்சேலா. அப்படியாப்பட்ட ரப்பு கிட்ட நீங்க மன்றாடினால், அழுதால், யா அல்லாஹ் மன்னிச்சிடியா அல்லாஹ், உன்னை தேட மன்னிக்க யாரும் இல்லையா அல்லாஹ், என்னை மன்னிச்சிடியால மன்றாடினால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, உண்மையான தௌபாவாக இந்த ரமதானில் செய்வோம் சகோதரர்களே. அதே சந்தர்ப்பத்தில் கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமதானில் எங்கள்கிட்ட சில நல்ல பழக்க வழக்கங்கள் எடுத்து வரும் சகோதரர்களே. எங்கள்கிட்ட சில பழக்க வழக்கங்களுக்கும் பிறகு நாங்கள் மதிக்கிறல்ல, நான் மட்டும்தான் நாள். எங்கள்கிட்ட சில பழக்க வழக்கங்களுக்கும், அதாவது ஒரு சில தன்மைகள்கிட்ட சில கெட்ட கொடுங்களைக்கும், மமதைகளுக்கும், பெருமைக்கும், ஒரு சில சந்தர்ப்பங்களில் அடுத்தவங்க நாங்கள் பார்க்குற ஏதோ ஒரு சின்ன உத்தரை போல, ஒரு ஒரு கஷ்டவாளியை நாங்கள் பார்க்குற ஒரு ஏதாவது உத்தரை நாங்கள் ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்களுக்கும், சில சந்தர்ப்பங்களில் எங்கள்கிட்ட முன்கோபங்களிக்கும், சில சந்தர்ப்பங்களில் எங்கள்கிட்ட விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகளிக்காது. சில சந்தர்ப்பங்கள் நாங்கள் மூத்துக்கு எடுத்த மாதிரி பேசுவோம், சில சந்தர்ப்பங்கள் நாங்கள் ஒருத்தர் உள்ளத்தை உடைப்போம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதர் வஃபாத்துக்கு முன்னால, முக்கியமான ஒரு மனிதர் அவருடைய வஃபாத்துக்கு முன்னால 2 கண்களும் கண்ணீர் மல்க சொன்ன ஒரு விஷயம் சொன்னார். எனக்கிட்ட சொன்னார், நான் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய நோயில் பாதிக்கப்பட்டிருந்தார். சொன்னார், இந்தளவு நான் பாவம் செஞ்சில்லை, நான் பெரிய பாவங்கள் செஞ்சில்லை, நான் பெரிய தப்பு செஞ்சில்ல, அல்லாஹ் என்னை இவ்வளோ தண்டிக்கிறதுக்கு நான் இவ்வளோ பெரிய பாவங்கள் நான் செஞ்சில்ல. என்கிட்ட இந்த ஒரே ஒரு தப்பு என்னென்றா, நான் மற்ற மக்கள்கிட்ட மோத்தில் உடைச்ச மாதிரி பேசுவேன். மற்ற மக்களை சில சந்தர்ப்பங்களில் உள்ளம் உடைஞ்சி போகிற மாதிரி பேசுவேன். அதனை கடக்கைக்காது, அதை நான் ஒரு பெருமையாக நினச்சி கொள்வேன். எனக்கு தந்த ஒரு கிஃப்டாக, ஒரு கட்ஸாக நான் நினச்சி கொள்வேன். அதோட பிரதிபலன் தான் நான் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். நான் கண்ணியமான சகோதரிகளை, ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கும், எங்கள்கிட்ட கெட்ட பழக்கங்களுக்கும், நாங்கள் மற்ற மக்களை தாழ்த்தி பார்க்குற, அதாவது நான் என்னை விட்ட ஆள் இல்லை, அதாவது மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லை, எங்கள்கிட்ட விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை, கோபம் போன இணைக்கக்கூடிய அந்த பலையை வச்சு, அந்த அந்தஸ்தை இணைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வச்சு நாங்கள் மட்டம் தட்டி ஒருத்தரை கீழ்த்தாழ்த்தி, கண்ணியமான எவ்வளோ அசிங்கப்படுத்திருமோ பண்ணுற, கேவலப்படுத்திருமோ பண்ணுற, இழிப்படுத்திருமோ படுத்துகிற, உள்ளங்களை உடைக்கிற, உள்ளங்களை நோய்ப்படுத்துகிற சில கெட்ட குணங்களிக்கும் சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வயசு போக 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 தாடிகள் பழுக்க நரைக்க கபருக்கு காலம் கிட்டியாக எங்கள திருத்தங்கள் வரலண்டா சகோதரர்களே, எங்களை திருத்தங்கள் வரலண்டா. நாங்கள் இப்ப திருந்துற, நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ளாம எங்களை வேற யாரும் வந்து திருத்த போறது இல்லை சகோதரர்களே. நல்ல பண்புகள், நல்ல அகலாக்கள், நாங்கள் மௌத்தாகினாலும் செல்லணும். நல்ல மனுஷரப்பா, நல்ல பேசுவார், எல்லாத்தோடையும் வெரி ஹம்பிள், வெரி கைண்ட்னஸ், சரியான ஒரு நல்ல மனுஷர், எல்லாத்தோடையும் படிச்சிருக்கிறாரு, பட்டம் வைக்குது, பதவி வைக்குது, வசதி வைக்குது, அந்தஸ்திக்குது, ஆனால் மக்களோட மிருதுவாக நடந்து கொள்வாரு, தன்மையாக நடந்து கொள்வாரு. கனிவா இவ்வளோ பெரிய ஒரு துவா சகோதரர்களே. பண்புகள், அகலாக்குகள், கோபம் போகிற தன்மைகள், விட்டு கொடுக்காமக்கூடிய தன்மைகள், பழி வாங்கக்கூடிய தன்மைகள், எனக்கு யாராவது ஒன்று செஞ்சா அதுக்கு பழி வாங்கி ஆகணும் என்று சொல்லி கட்டம் கட்டி கொண்டு தெரியுது சகோதரிகளே.
கண்ணியமான சகோதரர்களை, இந்த கெட்ட குணங்களை இல்லாமாக்கி இந்த ரமதான்ல இருந்து நான் ஒரு புது மனிதன் ரமதான் இருந்து என்ன கிட்டே ஒரு முகத்தில் பேசக்கூடிய தன்மை இல்லாம போயிட்டணும். நான் ஒருத்தர் பழி வாங்கக்கூடிய தன்மை இல்லாம போயிட்டணும். நான் பொய் செல்லக்கூடிய பழக்கம் இல்லாம போயிட்டணும். நான் பாவத்தில் ஈடுபடக்கூடிய பாவங்கள் விட்டு தவிர்த்திடணும், விலகிடணும் சகோதரர்களே. நல்ல மனிதராக இந்த ரமதான் நீங்கள் ஆக்கிடணும் சகோதரர்களே. அடுத்ததாக கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமதான்ல கண்ணியமான மிக முக்கியமான விஷயம் சதகாவுடைய அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதான்ல ஜகாத்து கட்டாயம் கொடுக்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு கட்டாயம். அது சரி, ஒரு நோம்புல செஞ்சா ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை கட்டாயம், அது ஓகே. ஆனால் ரமதான்ல ரசூலுல்லாஹ் அதிகமாக சதகா கொடுப்பாங்க. வேகமாக வீசக்கூடிய காற்றை விடவும் ரசூலுல்லாஹ் சதகா கொடுப்பாங்க. இன்னைக்கு நாங்கள் ஜகாத்துக்கு முன்னுரிமை கொடுத்து ஜகாத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் சதகாவுடைய விஷயத்தை நாங்கள் வீக்காகிறோம். சதகாவை பற்றி யோசிக்கிறல்ல சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் ரமதான்ல சதகாவை தான் வேகமாக கொடுத்தாங்க. வேகமா வீசக்கூடிய காத்தை விடும் ரசூலுல்லாஹ் கொடுப்பதுல மிகவும் சந்தோஷம் அடைவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஜாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுக்கு நோயா கஷ்டமா துன்பமா சதகா கொடுத்து போங்க. உங்களுக்கு பிரச்சனையா ஆஃபியத் இல்லையா ஆரோக்கியம் இல்லையா, உங்களோட நோய்க்கு என்ன செய்யுங்க, சதகா கொடுத்து மருந்து செஞ்சுக்கோங்க. உங்களோட ஆயுள் நீளமாக ஆசைப்படுறீங்களா, சதகா கொடுங்க. இமாம் ராஃபி இப்னு ஹுதைஜ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சதகா கொடுக்கும் மூலமாக அல்லாஹ் தசுத்து 70 பாபம் மின் அப்வாபி ஸூ, எங்களுக்கு வரைக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், ஆஃபத்தாகிக்கலாம், ஆக்சிடென்ட் ஆகிக்கலாம், நோயாகிக்கலாம், கஷ்டமாகிக்கலாம், லொஸ்ட் ஆகிக்கலாம், இத்தனை 70 விதமான கெட்ட விஷயத்தை விட்டும் அல்லாஹ் நாங்கள் கொடுக்கக்கூடிய சதகாவின் மூலமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அந்த சதகா எங்களுக்கு வரைக்கக்கூடிய ஆபத்து, நோய், முசீபத்து, எங்களுக்கு வரைக்கக்கூடிய பிரச்சனைகளை விட்டும் அந்த சதகாய்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இத்தகுன்னார் வலோ பிஷிக்கி தம்ரா, நரகத்தை நீங்க பயந்துக்கோங்க. ஈச்சப்பல கீத்தியாது கொடுத்து ஃபமல்லம் யஜித், உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு இல்லையா, கேட்டு வராது, உங்களுக்கு புரியமில்லை கொடுக்கறதுக்கு. சிலர்கள் பேசக்கூடிய கேட்டு வந்தாரு, குடம் கொடுத்து அனுப்பினேன். அது ரசூலோட பழக்கம் இல்லை. கேட்டு வராங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லையா அல்லது உங்களுக்கு கொடுக்க புரியும் இல்லையா, ஃபமல்லம் யஜித் ஃபபிகலிமத்தின் தய்யிபா, அவருக்கு ஆறுதலான நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புங்க, ஏசி அனுப்பவானம். சிலாக்கள் அதை வச்சு கேட்டு வராரு, என் காலடிக்கு வரணும் தெரியும் என்று சொல்லி வர வச்சு பழி வாங்குற சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த ரமதான்ல எம்மில் எத்தனையோ பேர் இஃப்தார்கள் செஞ்சு கொடுக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, இன்று எமது சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ நபர்கள் ஒரு சிலர் தேடினா கிடைக்கும் சகோதரர்களே. ஒரு சில கிராமப்புறங்களில், ஒரு சில ஊர்களில், எங்களோட குடும்பங்கள் இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, மிச்சம் இன்றைக்கு நாங்கள் வளமையாக பழக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். வளமையான ஒரு கேட்டகரி ஜகாத் கொடுத்து கொண்டிருக்கிற, அதை கொடுத்து கொண்டே இருக்கிற. நான் நினைக்கிறேன் அப்பே ஒக்கம ஹரி, அப்பே ஒக்கம தீலை வராய், அப்பே அல்ஹம்துலில்லாஹ் කියලා අපි හිතාගෙන ඉන්නවා. නමුත් අපේ සමහරක් ඉන්නවා නෝම්බේ අරින්න රටේදී වතුර කැඳ, ඊට අමතර මොකුත්ම නැහැ. ඒගොල්ලන්ට එහෙම නැතුව වෙන දෙයක් තිබේ නම් அவங்களுக்கு அப்படி இல்லாம ஒரு ஏதாவது ஒரு ஷார்ட்டேஜ் ஆஃப் டேஸ் இருந்தா அது பெருநாள் மாதிரி சந்தோஷம். ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு காலை உணவுக்கு கொடுத்தா காலை உணவு, பாலைக்கு உணவுக்கு கொடுத்தா பால் உணவு, எல்லார சந்தர்ப்பத்தில் ஒன்றும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். கண்டிப்பா இன்னைக்கு நாங்க எங்களுடைய பிள்ளைகளோட, என் பிள்ளை நோன்பு பிடிக்குது, என் மனைவி நோன்பு பிடிக்கிற என்பதற்காக வேண்டி விதவிதமாக இஃப்தாருக்குரிய ஏற்பாடுகள் அல்ஹம்துலில்லாஹ் செய்கிறோம். ஒரு சில இடங்களில் வீண் விரயங்களும் நடக்குது, அல்லாஹ் பாதுகாக்கப்படும். ஆனால் இதே சந்தர்ப்பத்தில் எத்தனையோ பேரண்ட்ஸ்மார், ஒரு சில தாய் கணவரை இழந்த விதவை தாய்மார்கள் தண்ட பிள்ளைக்கு நோம்பு திறக்க என்னத்தை தான் ஏற்பாடு பண்ணுறது. என் பச்சிடம் பாலின குழந்தை, என் புள்ள 6 வயசு 7 வயசு 8 வயசு புள்ள நோம்பு பிடிச்சிக்குது, எல்லாத்தையும் நோம்பு பிடிச்சிக்கிறாரு. ஆனால் என்ன, எனக்கு அந்த தாய்க்கும் ஆசை, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று நோம்பு திறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கொடுக்கறதுக்கு என் ஆசைக்கும். ஆனால் கண்ணியமான சொல்லிட்டு நாங்கள் வெரைட்டிஸில் விதவிதமாக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சில பெற்றோர்கள்
என் பிள்ளைக்கு என்னத்தை தான் கொடுத்து நோம்பு பிடிக்க திறக்க வைக்கிறேன்னு சொல்லி தெரியாமல் தத்தளிக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்களுக்கு தான் செய்கிறாங்க. அஸ்ஸாஇ அலல் அல்மரத்தி வல் மிஸ்கீன் கல் முஜாஹித் ஃபீ ஸபீலில்லாஹ். விதவைகளுடைய விஷயத்தில், மிஸ்கீன்களுடைய விஷயத்தில், ஏழைகளுடைய விஷயத்தில் யார் யாரெல்லாம் அவர்களுக்கு உதவி உத்தாசம் இருக்கிறாங்களோ, முயற்சி செய்கிறார்களோ, அவர்கள் கல் முஜாஹித் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தவர்களை போன்றவராவார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி நாங்கள் பெருநாள் வரப்போது நோம்பாகிட்டு எங்களோட பிள்ளைகளுக்கு விதவிதமாக ட்ரெஸ்கள் வாங்குறதுக்கு, என்னோட பிள்ளைக்கு, என்ன நோம்பு பிடிச்ச புள்ள, என்ன மனைவி, என்னோட பிள்ளைகளுக்கு விதவிதமாக நாங்கள் ஆடை வாங்குறதுக்கு தயாராகுவோம். ஆயிரக்கணக்கில் நாங்கள் செலவழிப்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு சில பெற்றோர்கள், விதவை தாய்மார்கள், ஏழை தாய்மார்கள், கஷ்டத்தில் விழுந்த, கடலில் விழுந்த எத்தனையோ மக்கள் என்னோட பிள்ளைக்கு என்னத்தை தான் வாங்கி கொடுக்குறது. இந்த பெருநாளைக்கு இன்னைக்கு நாங்கள் விதவிதமாக எங்கெங்கே வாங்கணும், எங்கே வாங்கினா பிராண்டட், எங்கே வாங்கினா குவாலிட்டியாக இருக்கும், பிராண்டட் உடுப்பு, பிராண்டட் எல்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இதே சமூகம், எங்களுடைய இதே நாட்டில் எங்களோட சேர்ந்து நோன்பு பிடித்த எத்தனையோ பேர் சகோதரர்களே, என் பிள்ளைக்கு ஒரு ஆடையாவது வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு வசதி இல்லைன்னு சொல்லி கண்ணீர் மல்லிகை இருக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள், தந்தைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, அதனால் ப்ளீஸ் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். உங்களோட சில விஷயங்களை கொஞ்சம் தேடி பாருங்க, அவங்களுக்கு கொடுங்க. அதே சந்தர்ப்பத்தில் உங்களோட ஆஃபீஸுகளில், எங்களோட கம்பெனிகளில் எங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. நாங்கள் பொஸ் ஆகிப்போம், எங்களுக்கு கீழே வேலை செய்வோம் மேனேஜர்மார், எங்களுக்கு ஊழியர்கள் இருப்பாங்க. நாங்கள் சம்பளங்களை கொடுத்து வருவோம். ஆனால் அந்த சம்பளத்தை வச்சு அவங்களுக்கு டே பை டே எக்ஸ்பென்ஸ் முடிஞ்சிடும். அப்போ கூட சில கடன்களாகும், மாதம் மாதம் கடனாகும். நோம்பு வந்த இஸ்ரூனு கிடைச்சா அதை வச்சு அந்த கடனை கொடுத்துடலாமே எண்ணிக்கொண்டு இருப்பாங்க. எங்கட கம்பெனியில், எங்கட கடையில் வேலை செய்யக்கூடிய எங்கட ஊழியர்களை நாங்கள் அவங்கள கவனிக்கல என்றால் வேற யாரும் வந்து அவங்கள கவனிக்கிறல்ல. எங்கட பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்மார்கள் வெவ்வேறு இடங்களில் வந்து வேலை, எங்கட மஹல்லால வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு டே பை டே அந்த சம்பளத்தை எடுத்து அவங்களோட எக்ஸ்பென்சஸ் போக சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கும், அவைகள் அதுக்கு முடிக்க இயலாம இருக்கும். சின்ன சின்ன கடன்கள் ஆகியிருப்பாங்க, சின்ன தேவைகள் இருக்கும், அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சா அதை வச்சு நாங்கள் முடிச்சிடுவோம் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. ஒரு சில சந்தர்ப்பத்தில் சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, எங்கட கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய எங்கட ஊழியர்களை நாங்கள் கவனிக்கல என்றால், எங்கட ஸ்டாஃபை நாங்கள் கவனிக்கல என்றா, எங்கட பள்ளியில் வேலை செய்யக்கூடியவங்களை நாங்கள் கவனிக்கல என்றா வேற யாரும் வந்து கவனிக்க போவதில்லை. சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் மிச்சம் நாங்கள் அதிகமாக சதக்காக்களை கொடுப்போம். அதில் ஆக தேவையுடையவங்க இருக்கிறாங்க சகோதரர்களே, அவங்கள தேடி கொடுக்கணும் சகோதரே. மிச்சம் தேவையோட ஒரு சிலர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கிறல்ல, அப்படியா கொஞ்சம் மக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நாங்கள் நினைப்போம் ஹதரத் பேச்சுக்கு செல்றாராய்க்கும் එහෙම කවුරුත් නැහනේ, ඔක්කොටම ලැබෙනවානේ, අපි දෙනවානේ ඔක්කොටම. අපි හිතනවා, හිතන දේ වෙන්නේ නැහැ සමහරකට. கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் ஏழை எளியோர்களை தேடி அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் உண்மையான தௌபாவை அடைவதற்கும் என்னோட வாழ்க்கையில் சேஞ்சஸ்கள், திருத்தங்களை ஆக்கிக் கொள்வதற்கும் இந்த ரமதான் அல்லாஹ் அதாவது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எல்லாருடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. எம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்கள் ஸ்ரீதேவியான எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யாரோட பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ அவனை கண்ணியமாக வாழ வச்சிடுவாயாக. யாரோட பெற்றோர்கள் வஃபாத் ஆகிட்டாங்களோ அவனோட கபறுகளை நீ பிரகாசமாக்கி வச்சிடுவாயாக. நாங்கள் எங்களோட பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளை நீ ஆக்கிடுவாயாக. யாரை எங்கள் நாட்டில் வாழக்கூடிய முழு மக்களுக்கும் நீ ஹிதாயத்தை நசீபாக்கி ஹிதாயத்தை கொடுத்து நீ கண்ணியப்படுத்துறியா அல்லாஹ். நோன்பு நோற்றவர்கள் அவனோட கேட்குறோம் யா அல்லாஹ். முழு நாட்டு மக்களுக்கும் நீ ஹிதாயத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எல்லாருக்கும் நல்ல சீர்திருத்தங்கள் ஏற்படுத்துறியா அல்லாஹ். எங்கட திருத்தங்கள் ஏற்படுத்துறியா அல்லாஹ். எங்கட கெட்ட குணங்கள் எல்லாம் ஆக்கிறியா அல்லாஹ். எங்கட நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்புகளை தந்துறியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்கள் எல்லாருடையும் பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். மக்களுக்கு முன்னால கண்ணியமாகவும் உன்னுடைய பார்வையில் எனக்கு அசிங்கமாகவும் வாழ வச்சிடாதே அல்லாஹ். உன்னுடைய பூமியில நீ தந்த இந்த உடல், நீ தந்த இந்த உயிர், நீ தந்த அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டியா அல்லாஹ். உனக்கு மாற்றம் செய்து கொண்டு பாவங்களை சுமந்த பாவிகளாக உன்னுடைய கோபத்தை பெற்ற அடியானாக இந்த உலகத்தில் வாழ வச்சிடாமையா அல்லாஹ். இரக்கமுள்ள ரஹ்மானே, உன்னுடைய பார்வையில சிறந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக, உண்மையான தௌபாவை அடைஞ்சவர்களாக, உண்மையான இஸ்திக்ஃபார் செஞ்சவர்களாக, தௌபத்தும் நசூஹாவை
அடைஞ்சவர்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்கிடு யா அல்லாஹ். இந்த இடத்தை விட்டு எழும்பி செல்ல முன்பதாக எங்கள் எல்லாரையும் பாவத்தை மன்னிச்சு சாலிஹான நல்ல மக்களாக எங்களை எழுப்பாட்டி அனுப்பிடு யா அல்லாஹ். இந்த இடத்துல எங்களை உயிர் பிரிந்தாலும் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களுடைய ஒரு ஜனாசாவாக எங்களுடைய ஜனாசாவை நீ ஆக்கி விடுவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر إلا شيئا. ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى في القرآن الكريم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن الله يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل. بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهل به وكفر وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم محمد وعلى آله وأصحابه ما اتصلت به عين بنظر. ما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة القدسية تكريما فقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وأجيبوا الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه صلاة دائمة بدوام ملك الله. اللهم ارض عن الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وعن عمر بن الخطاب رضي الله عنه وعن عثمان بن عفان رضي الله عنه وعن علي بن أبي طالب وعن ستة البررة الذين تمام العشر رضي الله تعالى عنهم أجمعين وعن أصحاب نبيك أجمعين وأزواجه الطاهرات وأمهات المؤمنين وعن التابعين وتبع التابعين لهم بإحسان لا يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار اللهم لا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا لمن ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.